ரிவ்யூ மீட்டிங்கை நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். சரி, ரிவ்யூ மீட்டிங் முடித்ததுக்கு பிறகு அதில் பர்ஃபார்மன்ஸில் கம்மியாக இருக்கிற பிளாக்ஸ் எது, ஏன் அந்த டீச்சர்ஸை அந்த ஹெச்எம்ஸை நேரடியாக பார்த்தோன்னா ஆமாம் உள்ளபடியே களம் எப்படி இருக்கின்றது, அது நம்ம உணர்த்தியதன் காரணமாக நாம் எப்படியெல்லாம் முன்னெடுப்புகள் எடுக்கலாம். நம்முடைய சிஓ மேடம் சொன்னது மாதிரி அடுத்த ஆண்டு இதே ஸ்லாஷ் இந்த வருஷம் இப்போ எடுக்க போகிறோம். அடுத்த ஆண்டு ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்பொழுது நாம் எப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நாங்கள் களத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. சரி, ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிப்போர்ட் அடுத்த வாரம் பார்த்து பெர்ஃபார்மிங் பெர்ஃபார்மிங்கிறது இருக்காது சார். பெர்ஃபார்மிங் நாங்கள் வந்து காட்டுறோம் பாஸ் சார் அப்படிங்கிற உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை சந்திக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். நாளைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது எதை வச்சுப்பா நீங்கள் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்தீங்க, இன்னோவேட்டிவாக என்ன பண்ணீங்க, நான் பெர்ஃபார்மிங் வரதுக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுப்போம். அது ஒரு திட்டமாக மாறும். இவர் திருச்சியில் இருக்கின்ற யூனியன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணால் பார்த்தது, இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் என்று நாங்கள் ஆசை. அந்த பள்ளிக்கூடத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறது, ட்ராப் அவுட் ரேஷியோ இருக்குது, ட்ராப் அவுட்டுக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது, என்ரோல்மெண்ட்டில் பிரைமரியில் ஒரு குழந்தை மட்டும் சேர்த்த ஸ்கூல் எத்தனை, ஸ்கூலில் சேர்க்காத ஸ்கூல் எத்தனை இருக்குது, ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே கலந்து நாங்கள் நோக்கன் கடன் பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ச்சிருக்கோம். ஸோ அப்படி வரும்போது நீங்களும் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தும். நேற்று மாலை தான் சொன்னேன், உடனடியாக அதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய சிஓ மேடக்கும் அவர் உறுதுணையாக இருக்கின்ற டிஓஸ்க்கும் வருகை தந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கூட்டம் என்பது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்டு அப்படின்னு சொல்வதற்கான கூட்டம் அல்ல. நாம் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சருக்கான ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம தயார்படுத்திக்கிறோம். ஸோ அதில் இந்த 3, 5, 8 நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், எதனால் இது கம்மியாக இருக்குது, அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் இருக்கிறோம், இந்த வருஷத்துக்கான இந்த கல்வியாண்டுக்கான எங்களோட கோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் இந்த ஒவ்வொரு பிளாக்கை சார்ந்துக்குன்னு தான் மேடம்டே சொன்ன. ஒரு பிரைமரி ஹெச்எம் ஒருத்தங்க ஒரு பிளாக்லேருந்து, இன்னொரு பிளாக்லேருந்து ஒரு மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஒருத்தங்க, அதேமாதிரி ஒரு ஹை ஸ்கூல் ஹெச்எம், அதேமாதிரி ஹை ஸ்கூல், இது ஒரு மிக்ஸ்டாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகிற பள்ளி, பார்ஷியலி எய்டட், இதுலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுடைய கருத்துக்களை மிக சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எதனால் இது குறைஞ்சிருக்குது, எதனால் இதை எங்களால் சரிப்படுத்த முடியும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யலான்னு இருக்கிறோம் என்று உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இது புதுசாக முதல் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கான ஒரு இடம் அல்லது. நீங்கள் சொல்லும் பொழுது அது சார்ந்து மற்றவங்களை குறிப்பிட்டு நாமும் இது மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாமே, ஒரு எண்ணம் வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பரிமாற்றமாக இது அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த விதத்தில் நாம் ஒவ்வொரு கல்வியாண்டும் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை ஏற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் கொஞ்சம் பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். 5+ குழந்தைங்களே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அப்படி இருந்து வராமல் இருந்துடக்கூடாது. அது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டீங்க. பட் இருந்தாலும் ஏதாச்சும் அங்கே 1-2 விட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் அந்த பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அதேமாதிரி குறிப்பாக இந்த ஜூலை 15ஆம் தேதி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தாழ ஒரு 13 டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஒரு 40 சேவைகளை வழங்கக்கூடிய அளவிற்கான ஒரு 10,000 முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் செய்ய போகிறாங்க. அதில் அப்படி 10,000 முகாம் என்று வரும்பொழுது ஒரு மாவட்டத்திற்கென்று குறைந்தபட்சம் ஒரு 250லேருந்து 270 முகாம்கள் வரும். ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 முகாம்கள் வரலாம். ஸோ அப்போ ஒன்றியம் வரும்போது உங்கள் பிளாக்கில் எங்கெங்கே அந்த முகாம் நடக்கும் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக. அந்த முகாம் நடைபெறும்போது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அந்த முகாம் அருகில் இருக்கின்ற ஹெச்எம்ஸ் ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹெச்எம்ஸ் அங்கே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டுக்கோங்க. நம்முடைய துறை சார்ந்து இருக்கின்ற விழிப்புணர்வு பேம்ப்ளெட் வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு மூலமாக துறை சார்ந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கிறோம், ஒரு காலை உணவு திட்டம் எப்படி வழங்கப்படுகின்றது, 7.5 நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கின்றது, 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம அரசு பள்ளியில் படித்தா தமிழ் புதல்வன் திட்டம் எப்படி பயன்பெறுகின்றது, புதுமை பெண் திட்டம் எப்படி பயன்படுது, எப்படி
கல்வி சார்ந்து நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் முன்னெடுப்புங்க ஒரு அழகாக டிஸ்பிளே பண்ணுங்கள். அங்கே வரக்கூடிய மற்ற சேவைகளுக்கு வரக்கூடிய பெற்றவங்களுக்கு நீங்கள் இருப்பது கண்கூடாக தெரிகின்ற மாதிரி வைங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துடாமல் அவங்க தெரிகின்ற மாதிரி இதெல்லாம் செய்கிறோம், உங்கள் பிள்ளைங்களை சேர்க்க சொல்லுங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏற்கனவே சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, ஒரு விழிப்புணர்வு ஸ்டாலாக இந்த ஸ்டால் இருக்கிறதுக்கு அதை நம்ம நல்ல விதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஏன்னா அங்கே கேதரிங் கண்டிப்பாக நிறைய நடக்கும் பொழுது நீங்கள் நம்முடைய கல்வித்துறை சார்ந்து எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கும். அந்த ஒரு நாள் முகாமை முழுமையாக நாமும் பயன்படுத்திக்கணும். அது 13 இதில் நம்ம இல்லை என்று சொன்னாலும் நாம் அந்த முகாமை பயன்படுத்திக்கிற அளவுக்கு அது அமைந்திட வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன். ஆக இப்போ நம்முடைய சிஓ மேடம் மூலமாக நான் சொந்த அந்த கேட்டகரியில் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தான் பேச இருக்கிறீங்க. அந்த 5 பேரில் மிக்ஸ்டாக நீங்கள் ஒவ்வொருத்தராக உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அது நமக்கும் அது ஏதுவாக இருக்கும். ஸ்லாஷில் 6வது இடத்துல இருக்கிறோம் என்று நம்முடைய சிஓ மேடம் சொல்கிறாங்க. அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்போது 6வது இடத்துல இருந்தோம் என்று சொல்வதை காட்டிலும் யாராலும் தொட்டு பார்க்க முடியாத இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த முதல் இடத்திற்கு வந்தோம் என்கிற பெருமையை எங்களுடைய திருச்சி மாவட்டம் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.